கரு மந்திரத்துமா நான் முக்கியமான விடயம் என்று சொல்லத்தான் வலிக்கின்றேன். இந்த ஜனாதிபதி அவர்களும் முக்கியமாக வெளிநாட்டு வெளிவிவகார அமைச்சர் அவர்கள் இந்த யுத்தம் சட்டவிரோதமாக அமெரிக்காவும் மொசாடும் சேர்ந்து சட்டபூர்வமான ஈரானுடைய தலைவர்களை கொண்டதனால் ஏற்பட்ட விடயத்தில் ஒரு வசனம் கூட சொல்லவில்லை. இந்த சூழ்நிலையில் ஜனாதிபதி அவர்கள் நாளை எங்களுக்கு இஃப்தாருக்கு அழைப்புதல் கொடுத்திருக்கின்றார்கள். எதிர்க்கட்சி முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினரின் அடிப்படையில் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு இந்த இஃப்தார் வைபவத்தை நாங்கள் பகிஷ்கரிக்க வேண்டும் என்று அழைப்பு ஒன்று நான் கொடுக்கின்றேன் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள், முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு. ஏனென்றால் நன்றி சொல்ல வேண்டும் எங்களுடைய அமைச்சர் அவர்கள் வசந்த் சமரசிங்க அவர்கள் குறைஞ்சபட்சம் இந்த யுத்தம் இப்படித்தான் நடந்தது என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இதுகால வரை எனக்கு முன் பேசிய அந்த முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அல்லது வெளிவிவகார அமைச்சராக இருக்கட்டும், இங்கே இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த மொசாடுக்கின் தேவைக்காக அமெரிக்கா நடத்துகின்ற இந்த யுத்தத்தை கண்டித்தோ அதனால் கொல்லப்பட்ட ஈரான் தலைவருக்காக தங்களுடைய அனுதாபத்தை கூட தெரிவிக்கவில்லை. අපි අනුකම්පා පාර්ලිමේන්තුවේ කියන්න අපි එම්බසිකට ගිහිල්ලා ලියන්නම් කිව්වා. ඇයි පාර්ලිමේන්තුවේ කිව්වම ප්‍රශ්නයක්ද? අනේ ඒ වගේ ඒකනේ මිදලා මේ යටින් සපෝට් එකක් දෙනවා මොසාඩ්ට. හැබැයි දැන් ඔය ඔක්කොම ඉවර වෙනවා. දැන් ඔක්කොම ඉවර වෙනවා. මොකද இந்த யுத்தத்தில் ஈரான் 3000 டாலர் பெறுமதியான ஒரு ட்ரோன் மிசைலை அடிக்கும் பொழுது அதை தடுப்பதற்கு, அதை செயலிழப்பதற்கு 3 தொடக்கம் 4 மில்லியன் டாலர் அயன் டோமை பாய்ப்பார்கள். அந்த 3000 சாதாரண ஒரு ட்ரோன் மிசைல் இஸ்ரேல் விழுந்தாலும் ஒரு நஷ்டம். அந்த 3000 டாலர் பெறுமதியான ட்ரோனை அயன் டோம் ஊடாக அழித்திருந்தால் இஸ்ரேலுக்கு 3 மில்லியன் தொடக்கம் 4 மில்லியன் மிசைல் நஷ்டம். இதைத்தான் ஒரு தமிழ் படத்தில் ரஜினிகாந்த் சொல்வார்கள், ஈரான் ஒரு தரம் அடித்தால் 100 தரம் அடிச்ச மாதிரி. மறந்துவிட வேணாம். இந்த உலகத்தில் ஈரானை பொறுத்தவரையில் இந்த மொசாடுடைய இந்த யுத்தம் வேணுமுண்டே அமெரிக்கா மக்களிடம் தணிக்கப்பட்ட ஒரு யுத்தம். අපරාධේ ඇමරිකන් එක්සිට් ජනපදයේ ජනතාව මේකට කැමති නැහැ. මොසාඩ්ගේ ලනුගිලලා ට්‍රම්ප් මහත්තයා ගෙනියන්න මේ යුද්ධයෙන් අපිට මුකුත් වෙන්නේ නැහැ කියලා හිතාගෙන තමයි අපි හිටියේ. අවසානයේ මම කියන්නේ ජනාධිපතිතුමාත් එහෙම තමයි කතා කරේ. දැනුල් ලෝකයට තේරලා තියෙන්නේ නෑ. එහෙම නෙවෙයි. ගහන හැම ගැහිල්ලක්ම මේ ලෝකයේ සියලු දෙනාටම මේකේ වේදනාව තේරෙනවා කියලා දැන් පිළි අරගෙන තියෙන නිසා අපි ඔක්කොම එකතු වෙලා ප්‍රාර්ථනා කරමු මේ යුද්ධය නවතී කියලා. බොහොම ස්තුතියි.